ஒரு பிடிஎஸ் ஆர்மியை இப்படி கூடவா கேவலப்படுத்துவீங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். எங்கள் காலேஜில் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே, அதனால் நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். எப்பவும் போல் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பிடிஎஸ் டாபிக் வந்துச்சுங்க. 2 பாய்ஸ் இருந்தாங்க பக்கத்தில். நாங்கள் விளையாடிட்டு இருக்கும்போது இவங்க வந்து பிடிஎஸ் சொல்லும்போது அவங்க பிடிஎஸ் யாருன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஒருத்தருக்கு ஆல்ரெடி பிடிஎஸ் தெரிஞ்சிருக்கு. இன்னொருத்தர் வந்து பிடிஎஸ் யாருன்னு கேட்குறாரு. அவருக்கும் சுத்தமாக பிடிஎஸ் யாருன்னு சுத்தமாக தெரியல. ஏன்னா அவர் பேசும்போதே தெரியுது, அவர் கேட்கும்போதே தெரியுது அவருக்கு பிடிஎஸை பற்றி தெரியலன்ட்டு. பட் இன்னொருத்தருக்கு பிடிஎஸை பற்றி தெரியுது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பிடிஎஸ்னா யார் அப்படின்னு கேட்குறாரு. அதான்டா அவனுங்க ஒரு மாதிரி இருப்பாங்களே, அதான்டா அவனுங்க உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால் அவருக்கு புரியல. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு ஆக்ஷன் பண்ணார். என்ன ஆக்ஷன்னா, கையை தட்டினார் 2 முறை. நார்மலாக நம்ம திருநங்கைகள்லாம் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கையை தட்டினார். எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. இது வரைக்கும் பிடிஎஸ்ஸாக பொண்ணு மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது நான் காதால் கேட்கும்போது எமோஷ்னலாக எதுவுமே ஆகலை. நான் அதை சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு விட்டுருவேன். பட் இன்றைக்கி நான் ஆக்ஷனோடு பார்க்கும்போது, அதை ஆக்ஷனோடு சொல்லி சிரிக்கும்போது எனக்கு அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. கோவம் வந்துச்சு. நம்ம திட்டவும் முடியாது, ஏன்னா நம்ம கூட ஒர்க் பண்ணுறாங்க. சண்டை போடுற இடத்துலையும் இல்லை, நம்ம அந்த ஃபீல்டுலேயும் இல்லை, நம்ம ரியாக்டும் பண்ண முடியாது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ வரைக்குமே நைட் ஆகிடுச்சு. இந்த இன்சிடெண்ட் நடந்தது என்னவோ ஈவினிங் தான். இப்போ நைட் ஆகிடுச்சு. இன்னமும் அந்த இன்சிடெண்ட் எனக்கு மைண்ட்லேயே இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எப்போவுமே ஜாலியாக உங்ககிட்ட பேசிட்டு போயிடுவேன். பட் ஒரு சேடாக இருக்க மாதிரி இருக்குது. அவர் நார்மலாக அவர் சொல்லிவிட்டு சிரிச்சிட்டு போயிருந்தா ஓகே, எப்பவும் போல் எல்லோரும் சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு ஜாலியாக விட்டுருப்பேன் சின்ன ஸ்மைலோட. பட் அந்த ஆக்ஷனோட சொல்லிவிட்டு சிரித்து கலாய்க்கும் போது உண்மையாக சொல்லணும்னா, அந்த ஷட்டில் நெட்டில் அந்த கம்பி வரும் பார்த்தீங்களா சைடில், அதுலேயே பூச்சி இடிக்கணும் போல் இருந்துச்சு. ஏன்னா அது பக்கத்தில் தான் அவங்க நின்று பேசிகிட்டு இருந்தாங்களே. நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், திருநங்கை மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறதுனால நான் திருநங்கையை இங்கே கேவலமாக சொல்ல விரும்பலை. ஏன்னா எனக்கு அவங்களால ரொம்ப பிடிக்கும். எதுக்குன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நிறைய ரீசன் இருக்குது அவங்கள பிடிக்கிறதுக்கு. பட் பிடிஎஸ் கூட அவங்கள ஏன் கம்பேர் பண்ணுறாங்க? அவங்க என்ன அவ்வளோ கேவலமாக போயிட்டாங்களா? அவங்க என்னவோ அவங்க ஒர்க்கில் கரெக்டாக தாங்க இருக்காங்க. ஒரு சிலரால் தான் மற்றவங்களுக்கு கேட்ட பேராகுது. பட் இவங்களோட அவங்கள ஏன் கம்பேர் பண்ணணுங்கிறது தான் என்னோடய கொஷினாக இருந்துச்சு. எனக்கு இன்னமும் திட்டணும் போல் இருக்குது. பட் வீடியோவில் இவ்வளவும் பேச முடியாது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஆர்மிஸ். நம்ம நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். சரங்கே ஆர்மி.